நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் தேடி வந்த இயேசு ஊழியத்தின் மூலமாகவும் ஜாஸ்வா டிவி மூலமாக இந்த நாளில் இந்த இரவு வேளையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஹல்லேலூயா. இன்றைக்கி உலகத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை என்ன செய்ய மாட்டேன், நான் கைவிட மாட்டேன், உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன், உன் கூடவே இருப்பேன், உன்னை நடத்துவேன், உன்னை வழி நடத்துகிறவராய் நான் கூட வருவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க நிறைய பேர். எந்த சூழ்நிலையில் நான் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன், போகவே மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் நிறைய காரியங்களை சொல்லுவாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் எப்படியாவது ஏதாவது ஒரு விதத்தில் பிரிந்து போவார்கள். என்னுடைய தகப்பனார் அடிக்கடி சொல்லுவாங்க, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை ஒரு நாளும் ராணி, நான் ஒரு நாளும் விட்டுவிட மாட்டேன், நான் உன்னை பராமரிப்பேன், பாதுகாப்பேன், உனக்கு எல்லா தேவைகளையும் செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க. கால சூழ்நிலைகள் மாறினது, அப்பா மரித்து போனார்கள். அந்த சூழ்நிலையில் நான் ஒரு நாள் ஜெபம் நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய இருதயத்தில் நான் சிந்தித்தேன், தகப்பனா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை நான் பாதுகாப்பேன்னு சொன்னாங்களே, இடையில விட்டுட்டு போயிட்டாங்களே, நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்ன போதே சட்டென என் காதில் ஒலித்த ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன் கூட இருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் மனிதர்கள் நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். ஆமென். வேதத்தில் அப்படி ஒரு காரியம் இருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் நிச்சயமாகவே இந்த காரியம் இருக்கிறது. எடுத்து வாசிப்போம். யோசுவா 1:5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா. ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நாம் உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக என்ன செய்ய மாட்டாங்க, எதிர்த்து நிற்க மாட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. யோசுவாவை பார்த்து ஆண்டவர் இப்படியாய் சொல்கிறார். மோசே மரித்து போனான், யோசுவா அந்த ஸ்தானத்திற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டான். இந்த சூழ்நிலையில் யோசுவா நினைத்திருப்பான், மோசையே பார்த்து ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, முறுமுறுத்தாங்க, அவனை பார்த்து எவ்வளவோ பேசினார்கள், எத்தனை தூரம் வழிநடத்தி வந்தாலும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்த போதிலும் அந்த ஜனங்கள் எல்லாம் மோசையை பார்த்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டு முறுமுறுத்து கொண்டு தான் இருந்தார்கள். கர்த்தரையும் முறுமுறுத்தார்கள். இந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்களை நான் எப்படி நடத்துவது என்று சொல்லி அவன் பயந்திருப்பான். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை பார்த்தும் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உங்களை எதிர்த்து நிற்பதில்லை. நீங்கள் நல்லா சொல்லிட்டீங்க, ஆனால் எங்களுக்கு இன்றைக்கி எத்தனை எதிர்ப்புகள் இருக்குது தெரியுமா? எத்தனை பேர் எங்களை எதிர்த்து நிற்கிறார்கள் தெரியுமா? இதிலிருந்தெல்லாம் நான் எப்படி மீட்கப்படுவேன் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு முன்பாக ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அவர் நிற்பதில்லை என்று சொன்னால் நிற்கிறவர்களையும் நிற்க விடாமல் பண்ணிவிடுவார். ஹல்லேலூயா. தேவன் ஜீவன் உள்ளவர். நமக்காக அவர் சேனைகளின் கர்த்தராய் வெளிப்படுகிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் யுத்தங்களை நடப்பிக்கிற தேவன். உயிரோடு இருக்கிறேன் என்று உயிரோடு இருக்கும் நாளளவோ நான் உன்னோடு கூட இருந்து ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க விடாமல் பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாகவே அப்படியே செய்வார். இந்த நாளிலும் கூட எனக்கு முன்பாக எத்தனையோ பேர் எதிர்த்து நிற்கிறார்கள். நான் எங்கே போவேன், என்ன செய்வேன் என்று சொல்லி எனக்கு தெரியவே இல்லை. நான் கண்ணீரோடு கூட இந்த செய்தியை கேட்கிறேன். ஆண்டவர் என்னோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி வந்து அமர்ந்திருக்கிறேன் என்று சொல்வீர்கள். ஆனால் நிச்சயமாகவே தேவன் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இடைப்படுகிற தேவன் அப்படியே நின்று விடுகிற தேவன் அல்ல. யாரெல்லாம் உங்களை எதிர்த்து உங்களோடு போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் கர்த்தர் உங்களை விட்டு அகற்றி போடுவார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். அவர் சொல்கிறார், நான் மோசையோடு கூட இருந்தது போல. மோசையோடு கூட எங்கெல்லாம் இருந்தார்? பார்வோனின் அரண்மனையிலே பார்வோனுக்கு முன்பாக நின்ற போதெல்லாம் மோசையோடு கூட தேவன் இருந்தார். ஆமென். அந்த அதிகாரத்தோடு பேசுவதற்கு மோசையை தைரியப்படுத்தினார்.
செங்கடல் வந்தது, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அங்கே பிரேத குழி இல்லை என்றால் இங்கே கூட்டி கொண்டு வந்தீர் என்று சொல்லி மோசையை பார்த்து முறுமுறுத்த போது கர்த்தர் மோசையோடு இருந்து செங்கடலில் வழி திறந்தார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை எத்தனை அற்புதங்கள். கண்மலையை பிளந்து தண்ணீர் தடாகத்தை உண்டு பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாம்சம் புசிக்க காடையை உருவாக்க மோசையை பயன்படுத்தினார். மன்னாவை பொழிந்தருள மோசையை பயன்படுத்தினார். இப்படி எத்தனையோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய மோசையோடு கூட இருந்த தேவன் யோசுவாவோடும் கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணினார். நான் மோசையோடு இருந்தது போல கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. அவன் கூட எப்படி இருந்தேனோ, அவர் கூட எப்படி இருந்தேனோ அதே போல நான் உன் கூடவே இருப்பேன் என்று யோசுவாவுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. கையை பிடிச்ச ஆண்டவர் ஒரு நாள் நம்ம கையை விட்டுட்டு என்ன செய்ய மாட்டாராம், போகவே மாட்டார். அதனால தான் கை விடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். லோரிவா கரை கரவா. நம்ம யாரெல்லாம் அவரை அண்டிக் கொள்கிறோமோ அவர்களை விட்டு அவர் விலகவே மாட்டாராம். அப்படியே நெருக்கி பிடித்து கொள்வார். நல்ல ஒரு ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். அடுத்ததாக அந்த யோசுவா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் வாசிக்கலாம். 6ஆம் வசனத்தை. பலம் கொண்டு திடமனதாயிரு. பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் சொல்றாரு, பலம் கொண்டு திடமனதாயிரு. எதுக்குமே நீ பயப்படாத. ஏன்னா நீ நிறைய பாதைகளை கடந்து போக வேண்டியிருக்கு. பலம் உனக்கு வேணும், திடம் வேணும், திட மனது இருக்கணும், தைரியம் இருக்கணும். அப்பதான் நீ கடக்க வேண்டிய பாதைகள் என்ன செய்ய முடியும், கடக்க முடியும். நான் சொல்றேன்ப்பா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அவங்க பிதாக்களுக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு சொன்ன அந்த தேசத்தை நான் கொடுப்பேன், அதை நீ பங்கிட்டு இவர்களுக்கு என்ன செய்வாய், கொடுப்பாய் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் ஒரு தூர தரிசனத்தை இவனுக்கு வைத்து போகிறார். ஆமென். நீ நடக்க போகிற காரியத்தை யோசுவாவுக்கு சொல்லி அதன்படியே அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். அவர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், யாரையும் கைவிட மாட்டார். எடுத்து வாசிப்போம். யோசுவாவோடு கூட தேவன் இருந்தாரா என்பதை நாம் தெளிவாய் வாசிக்க வேண்டும். எடுத்து வாசிப்போம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறதை இஸ்ரவேலர் எல்லாரும் காணும்படி அவர்கள் கண்களுக்கு நான் என்ன செய்வேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். எதுக்கு தெரியுமா, அங்கே யோர்தான் வருகிறது, அவர்களுக்கு எதிராக யோர்தான் வருகிறது. அன்றைக்கு அங்கே மோசையை நடத்தி சென்ற போது என்ன வந்தது, செங்கடல் வந்தது. இன்றைக்கு யோசுவா நடத்தி செல்லும் பொழுது யோர்தான் வருகிறது. இந்த யோர்தானை ஜனங்கள் கடக்க வேண்டும். செங்கடலை கடக்கும் பொழுதே மோசையை பார்த்து முறுமுறுத்த ஜனங்கள் இந்த யோர்தானை பார்க்கும் பொழுது சும்மா இருப்பார்களா? அது அறுப்பறுக்கிற காலமா. யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, இந்த வெள்ளத்தில் சாகிறதுக்கா இவன் நம்மளை இந்த பாதையில் கூட்டிகிட்டு வந்தான்னு சொல்லி யோசுவாவை எல்லாரும் என்ன செய்திருப்பார்கள், வசைபாடி இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் மோசையோடு கூட இருந்து செங்கடலை திறந்து கொடுத்தேன் பார்த்தியா, அதே போல உன்னோடு கூட இருந்து நான் இன்னைக்கு செய்ய போகிற இந்த அதிசயத்தை நீ காணப்போகிற, அதை பார்க்கும் பொழுது எல்லாரும் உன்னை என்ன செய்வார்கள், மேன்மைப்படுத்துவார்கள். நானும் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் நீங்க படுகிற பாடுகள், பிரயாசங்கள் எல்லாம் எதுக்கு தெரியுமா, ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவதற்காய். ஆமென், ஹல்லேலூயா. நான் யோசுவாவோடு கூட இருந்து நான் அவனை மேன்மைப்படுத்துவேன். அது எல்லா கண்களும் என்ன செய்யும், காணும். இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், எல்லா கண்களும் காணத்தக்கதாய் உங்களை மேன்மைப்படுத்துவேன். யோர்தான் அங்கே கரை புரண்டு ஓடியது. அந்த கரை புரண்டு ஓடுகிற யோர்தானுக்கு முன்பாய் ஆசாரியர்கள் கால் பட்டவுடனே அந்த தண்ணீர் குவியலாய் 2 பக்கமும் குவிகிறது. அவர்கள் தரையிலே நடந்து போவது போல என்ன செய்தார்களாம், நடந்து போனார்கள், யோர்தானை கடந்து போனார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற கரை புரண்டு ஓடுகிற பிரச்சனைகள் மத்தியில, ஐயோ நான் என்ன செய்வேன்,
நான் மாத்திரம்தான் இந்த குடும்பத்தில் ஜெபிக்கிற ஒரு மகனாய், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மகளாய் காணப்படுகிறேன், என்னால் என்ன செய்ய முடியும் இந்த குடும்பத்துக்கு என்று சொல்வீர்களானால், யோசுவாவோடு இருந்த தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால தான், நீ ஜெபிக்கிறதுனால தான், நீ ஆண்டவரை துதிக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த யோர்தான் போன்ற சோதனையில் நாங்கள் எல்லாரும் ஆண்டு போய் விடுவோம். நீ இயேசுவை விட்டுவிடு, இயேசு வேண்டாம் என்று சொல்லிவிடு என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் தைரியமாய் நிற்கும் பொழுது உங்களை மேன்மைப்படுத்தி நடத்துகிற தேவன் நிச்சயமாய் மேன்மைப்படுத்துவார். அவர் சொன்னார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன தேவன் அப்படியே இந்த யோசுவாவை இந்த யோர்தானை கடக்க செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை நீங்கள் கடந்து போகத்தக்கதாய் கர்த்தர் உங்களோடு கூட வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிப்போ யோசுவா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். ஆமென். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்க அதிசயத்தை பார்த்த உடனே, இந்த அற்புதத்தை பார்த்த உடனே அவங்க கண்களுக்கு முன்பாக கர்த்தர் என்ன செய்தாரா, இவர்களை மேன்மைப்படுத்தினது மாத்திரமல்ல, யோசுவாவை மோசேக்கு எப்படி ஜனங்கள் பயந்திருந்தார்களோ அதே போல பயத்தை இந்த யோசுவாவின் மூலம் உண்டாக்கினார் அவருடைய ஜனங்களுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்க்கிறவங்க உங்களை அற்பமா என்றாங்களா, கர்த்தர் செய்கிற கிரியைகள் நிமித்தம், கர்த்தர் செய்கிற அற்புதங்கள் நிமித்தம், கர்த்தர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தம், கர்த்தருடைய வல்லமை நிமித்தம், கர்த்தருடைய கிரியைகள் நிமித்தம், கர்த்தருடைய அடையாளங்கள் நிமித்தம் உங்களுக்கு அவர்கள் பயப்படுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. மோசேக்கு பயந்தது போல ஜனங்கள் எல்லாரும் யோசுவாவுக்கு பயந்தார்கள். யாருடைய பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார்களோ அவர்களை பார்க்கும் பொழுது ஜனங்களுக்கு நிச்சயமாகவே பயம் உண்டாகும். இவர்களோடு தேவன் இருக்கிறார், அதனால தான் இத்தனை பெரிய அதிசயங்கள் நடக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. யோசுவாவோடு தேவன் இருந்ததை ஜனங்கள் எல்லாரும் கண்டுகொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்கிறார், இந்த யோர்தானை நீங்கள் கடந்து போகும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் உங்களை மேன்மைப்படுத்துவது மாத்திரமல்ல, உங்களை பார்த்து பயப்படுகிறவர்களாயும் காணப்படுவார்கள். இவர்களோடு இவர்கள் ஆராதிக்கிற இயேசு இருக்கிறார், அவர் ஜீவனுள்ளவர், இவர்களுக்கு முன்பாக ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, எதிர்த்து நிற்கக்கூடாது என்று சொல்லுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் சொல்ல வைப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். அடுத்ததாக வாசிப்போ யோசுவா 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. ஆமென். மேன்மைப்படுத்தின ஆண்டவர், அவனோடு கூட இருந்த ஆண்டவர் அவனுடைய கீர்த்தியை பரம்ப செய்தார். ஹல்லேலூயா. கீர்த்தி என்பது புகழ், மகிமை. இது எல்லாருக்கும் தெரியும்படியாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நீ உயிரோடு கூட இருக்கும் பொழுது ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் சும்மா அப்படியே இருந்துட்டா நம்மளை பற்றி யாருக்கு தெரியும்? அந்த யோசுவாய் குறித்து யாருக்கு தெரிந்திருக்கோ? அதனால தான் யோசுவாய் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, அவருடைய கீர்த்தியை பரவ செய்தார். ஹல்லேலூயா. எப்படின்னு கேட்குறீங்களா? அன்றைக்கு இவர்களுக்கு முன்பாக இவர் எரிகோ தடையாய் காணப்பட்டது. இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக இவர் தடை இருக்கிறதா? ஆமென், ஹல்லேலூயா. வீட்டில் எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயோ எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் எந்த காரியத்தை எடுத்தாலும் தடையாக இருக்கு. ஆனால் நீங்கள் மாத்திரம் சொல்லுவீங்க, இயேசுவை நீங்கள் நம்பி இருக்கிறபடியால், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறபடியால் நீங்கள் சொல்லுவீங்க, எல்லா தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாய் போகிறார், எல்லா தடைகளும் நீங்கி போகும் என்று சொல்லி உங்களை பார்க்கிறவர்கள் ஆச்சரியமாய் பார்ப்பார்கள். இது எவ்வளோ பெரிய தடை, லகுவா சொல்கிறானே, இது நிச்சயமாக நீங்குமா? நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பீர்கள். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக எரிகோவை தகர்த்த தேவன், எரிகோவை ஒன்றுமில்லாமல் பண்ணின தேவன், அந்த தடைகளை உடைத்த தேவன், அந்த அலங்கத்தை இடிய பண்ணின தேவன், இன்றைக்கு உங்களுக்கு முன்பாய் எது தடையாய் அலங்கமாய் நிற்கிறதோ, உங்கள் பிரச்சனை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறதோ அதையெல்லாம் இடிந்து விழ பண்ணுவார். நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரே ஒரு காரியம், நீங்கள் துதிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன், துதிக்கு பயப்படுகிறவர், துதிக்கிற எந்த ஸ்தானத்தில் அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன்.
இங்கே அந்த எரிகோ தகர்ந்து போன பின்பு ஜனங்கள் எல்லாரும் யோசுவாவை பார்த்து, இவனோடு கூட தேவன் இருக்கிறார் நிச்சயமாகவே, அதனால தான் எங்களை எல்லாம் வழிநடத்தி வருகிறார், இவ்விதமாய் இத்தனை பெரிய காரியத்தை செய்த தேவன் நல்லவர் என்று சொல்லி யோசுவாவின் பேர், அவருடைய கீர்த்தி எங்கும் பரவ ஆரம்பித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் யோர்தானை கடந்து வந்தோம். யோர்தானை பிரச்சனைகள் மத்தியில், தண்ணீரை போல வருகிற எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் நாம் கடந்து வர செய்தார். எரிகோ மதிலை போல நமக்கு முன்பாக இருந்த எல்லா மதில்களின் தடைகளையும் உடைத்து ஆண்டவர் நம்மை கடந்து போக பண்ணினார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவர் நமக்கு முன்பாய் எதுவும் எதிர்த்து நிற்க முடியாதபடி மோசையோடு இருந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். அது மாத்திரம் அல்ல, அடுத்ததாக வாசிப்போம். யோசுவா 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படியே எருசலேமின் ராஜா, எபிரோனின் ராஜா, யர்மூத்தின் ராஜா, லாகீஷின் ராஜா, எக்லோனின் ராஜா என்கிற எமோரியரின் 5 ராஜாக்களும் கூடிக்கொண்டு அவர்களும் அவருடைய எல்லா சேனைகளும் போய் கிபியோனுக்கு முன்பாக பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினார்கள். ஆமென். இங்கே பார்க்கிறோம், ஒரு யுத்தம் நடக்குது. 5 ராஜாக்கள் ஒன்றிணைந்து யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் விரோதமாக யுத்தம் பண்ண வர்றாங்க. ஹல்லேலூயா. ஒருத்தரில் 5 ராஜாக்கள் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இக்கலோ பரிஷந்தரிகா, இவங்க யுத்தம் பண்ண வரும் பொழுது அவருடைய இருதயம் கலங்கி இருக்கும். ஐயோ, இவர்கள் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்களே. ஒருத்தரில் 5 ராஜாக்கள் இணைந்து யுத்தம் பண்ண வர்றாங்க. இந்த யுத்தம் எப்படிப்பட்டதா இருக்கும்? இந்த யுத்தத்தில் நாங்கள் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா அப்படிலாம் உள்ளத்தில் என்ன செஞ்சுருக்கோம்? பயம் இருந்திருக்கும். அதனால் யோசுவா என்ன செய்கிறான்னு பார்ப்போம். அந்த அதே அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத. நீ ஏன் பயப்படுற? 5 ராஜாக்கள் என்ன, எத்தனை ராஜாக்கள் வந்தாலும் அவங்களாம் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா யோசுவாவுக்கு ஆண்டவர் முன்கூட்டியே வாக்கு கொடுத்து விட்டார், ஒருவர் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஹல்லேலூயா. சொன்னவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிற தேவன். இன்னைக்கு பூமியில் மனுஷன் எல்லாரும் வாக்கு கொடுப்பான், இதெல்லாம் சொல்லுவான், ஆனால் அதெல்லாம் நிறைவேறாத வாக்குறுதிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணினால், ஆண்டவர் வாக்கு கொடுத்தால், ஆண்டவர் சொன்னாரானால் அதை அப்படியே நிறைவேற்றி முடிப்பார். இந்த 5 ராஜாக்களும் எழும்பி வரும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத. எத்தனை ராஜா வந்தாலும், ஆமென், ஹல்லேலூயா, உனக்கு முன்பாக என்ன செய்ய முடியாது? அவங்க எதிர்த்து நிற்கவே முடியாது. ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தர் செய்தார். அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் அவர்கள் எல்லோரையும் கால்களின் கீழே அவங்க கழுத்து மேலே கால்களை வைத்து 5 ராஜாக்களையும் கொன்று போட்டார்களா. கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக எதிர்த்து வருகிற ஜாதிகள் அதிகமாக இருக்கலாம், எதிர்த்து வருகிற ஜனக்கூட்டங்கள் அதிகமாக இருக்கலாம். எல்லாரும் என்னை எதிர்த்து இருக்கிறார்கள், இந்த ஊரே என்னை எதிர்த்து இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறபடியால் அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர், நிச்சயமாகவே சொல்கிறேன், ஒருவரால் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. ஒருவேளை அவர்கள் எதிர்த்து நிற்பது போல தெரிந்தாலும் இந்த நாளில் உங்கள் தேவன் உங்களுக்கு சொல்கிறார், ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, ஒருவரும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. எல்லாவற்றிலும் பயப்படாதே, நான் உனக்கு முன்பாக ஒருவரை எதிர்த்து நிற்க விடமாட்டேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த தேவன் நிச்சயமாகவே உங்களுக்கு அற்புதம் செய்வார். அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் ஒரு நாள் உங்களை விட்டு விலக மாட்டார். மனிதன் விலகி போவான். துன்பம் வரும்போது, துயரம் வரும் பொழுது அநேகர் நம்மை விட்டு விலகி ஓடி விடுவார்கள். ஐயோ, நமக்கு ஏன் இந்த வம்பு, நமக்கு ஏன் இந்த தொந்தரவு, இவர்களை விட்டு நாம் விலகி விடுவோம் என்று சொல்லி விலகி விடுவார்கள். அதே நேரத்தில் நம்மை கைவிட்டும் போய்விடுவார்கள். நம்ம எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் உன் கூடவே இருப்பேன், உன்னை கைவிடவே மாட்டேன் என்று சொல்ல அநேகர் நம்மை கைவிட்டு விட்டு ஓடி போவார்கள். ஆனால் தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். நம்முடைய கரத்தை பிடித்தவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். நாம வேணா அவர் கரத்தை உதறிட்டு என்ன செய்யலாம், ஓடலாம். ஆனால் அவர் ஒரு நாளும் ஓடவும் மாட்டார், நம்மை விட்டு விலகவும் மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பெரிய தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட இன்னைக்கு உலகத்தில் எத்தனை பேர் நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உங்களை பாதுகாப்பேன்னு சொன்னாலும்,
நீங்கள் ஆண்டவரை மாத்திரம் பற்றி கொள்வீர்களானால் நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். நாம் உயிரோடு இருக்க நாளெல்லாம் நம்மை கைவிடாத நம்முடைய கர்த்தரை இந்த வேளையில், இந்த இரவு வேளையில் நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய பேர் மேன்மைப்படுத்தப்படும், கீர்த்தியாய் மாறும். அதே நேரத்தில் நமக்கு முன்பாக ஒருவரும் நிற்பதில்லை என்று சொன்ன தேவன் அப்படியே செய்வார். எல்லாரும் நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு கூட துதிக்கிறோம்ப்பா. நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே, நீர் எத்தனை பெரியவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரை எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறவரே, எங்களை விட்டு விலகாமலோ எங்களை கைவிடாமலோ நடத்துகிற தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் யாரெல்லாம் கலங்கி போய் தைரியத்தை இழந்து இனி நாங்கள் என்ன செய்வோம், நான் தனிமையாக இருக்கிறேன் என்று சொல்கிறார்களோ, தங்கள் அன்பானவர்களை இழந்து இனி எனக்கு துணை என்று யாரும் இல்லை என்று சொல்லி கலங்குகிறார்களோ, நீங்க அவர்களோடு பேசுங்கப்பா. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உன் கூட இருப்பேன், பேசுங்கப்பா. நீங்க அப்படியே சொல்வதற்காக ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் அவங்களை மேன்மைப்படுத்துங்கப்பா, கீர்த்தி பரவட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, அவர்களுக்கு ஒரு முன்பாக ஒருவர் நிற்பதில்லை என்ற வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்து சத்துருக்கள் எல்லோரையும் விலக்கி போடுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் இப்படியே ஆசீர்வதிக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்கள் செய். மீட்பர் இயேசு நாமத்து நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.